அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஜூன் மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் 2025 29ஆம் தேதி நடைபெற்ற, குறிப்பாக செகண்ட் ஷிப்ட்ல நடைபெற்ற நம்முடைய தமிழ் தாள், அதனுடைய அசல் வினாத்தாள் மற்றும் அதற்கான விடைகளை காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 51 என்று தொடங்குகின்றது நம்முடைய வினாத்தாள். இம்மடி நரசநாயக்கன் தானம் வழங்கிய கோவில்கள் அமைந்திருக்கின்ற ஊர்கள் பார்த்தீங்கன்னாக்க திருவரங்கமும் கும்பகோணமும் இடம்பெறுகின்றது. இப்ப இவங்க இரண்டும் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால இதுல சரியான விடை எதுவென்று குறிக்க இயலவில்லை. அடுத்ததாக, சேனாவரையரின் உரை நெறியை பின்பற்றி தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியவர் பேராசிரியர். அல்வழியில் ரகணமாய் திரியும் சொற்களை நன்னூல் நூற்பா வழி நிரல்படுத்துக. இது சரியான வரிசை முறை. இந்த வரிசை முறை அதாவது நெல், அடுத்ததாக செல், அடுத்ததாக கொல், இறுதியாக சொல் என்கின்ற வரிசை முறை. சரிங்களா? அடுத்து, நீரினும் நுண்ணிது நெய் என்பர் நெய்யினும் யாரும் அறிவர் புகை நுட்பம். இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? நாலடியார். தமிழ் தழிய தம் புலமை தரத்தால் என்று ஔவை சு. துரைசாமி பிள்ளை அவர்களை போற்றும் உரையாசிரியர் யார்? சரியான விடை வெள்ளை வாரணார் அவர்கள். அடுத்ததாக, விளர்ப்பு என்னும் பழந்தமிழ் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை அகநானூறு. அடுத்ததாக, பட்டியல் 1 2 பொறுத்துக கொடுத்திருக்காங்கப்ப. இப்ப பொருத்துவோம். உருவவாதம், இருப்பியல் வாதம், இயற்பண்பியல் வாதம், பொருள் முதல் வாதம். அந்த பக்கம் உலகத்தை அறிபவனும் அறியப்படுவதும் ஐக்கிய நிலையில் இருப்பதாக கருதுவது. மனம், உணர்வு, ஆன்மா என்பன இரண்டாம் தரமானவை. பொருள்தான் அடிப்படையானது. உள் அடக்கத்திலிருந்து உருவத்தை பிரித்து அறிவது. அனைத்தும் இயற்கையின் பகுதியே. மனித வாழ்வு பாரம்பரிய கூறுகளாலும் சூழலினாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. இப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் இந்த இரண்டாவது விடை. அதாவது உருவவாதம், உள்ளடக்கத்திலிருந்து உருவத்தை பிரித்து அறிவது. இருப்பியல் வாதம், அது மேல உலகத்தை அறிபவன் அப்படிங்கிறது, அது 2. அடுத்து, இயற்பண்பியல் வாதம், அனைத்தும் இயற்கையின் பகுதியே, பாரம்பரிய கூறுகளால் மனிதன் நிரம்பி இருப்பது, எனவே அது 3. பொருள் முதல் வாதம், அது பார்த்தீங்கன்னாக்கும் 2. மனம், உணர்வு, ஆன்மா என்பன இரண்டாம் தரமானவை, பொருளே அடிப்படையானது, எனவே இது 4. சரிங்களா? அடுத்த வினாங்க. அந்தகன் படலம் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? சீரா புராணம். இலக்கியத்தின் மதிப்பினை கண்டறிவதாகவும் திறன் அறிவதாகவும் அமைவது எது? சரியான விடை மதிப்பீட்டு முறை, திறனாய்வு. மீண்டும் ஒரு பொறுத்துக. தேப்போமி அவர்கள் குறிக்கின்ற கிளைமொழிகள், அவை வழங்கப்படுகின்ற இடங்கள், அவற்றுக்கான தற்கால பெயர்கள். இது பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்த்துருக்கோம். செந் நிலங்கள், செம்மொழி நிலங்கள், கொடுந்தமிழ் நிலங்கள் சொல்லி பார்த்துருக்கோம். 12 வகையான நிலங்கள் சொல்லி, இல்லைங்களா? கற்கா நாடு, சீத நாடு, அருவா வடதலை நாடு, புனல் நாடு. அந்த பக்கம் சோழ நாடு, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, தமிழகத்தின் வட எல்லையை ஒட்டிய பகுதி, நீலகிரி கோயம்புத்தூரின் பகுதிகள். சரிங்களா? இப்ப விடையை பார்ப்போம். நாடு, அது பார்த்தீங்கன்னாக்க இரண்டாவது விடை, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, அதாவது கோயம்புத்தூர் இதுல அடங்கும். சரிங்களா? அடுத்து சீத நாடு, அது பார்த்தீங்கன்னாக்கும் நீலகிரி கோயம்புத்தூரின் பகுதியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பகுதி பார்த்தோம்னாக்க நீலகிரிங்கிறது. சரிங்களா? அடுத்து அருவா வடதலை நாடு. அருவா வடதலை நாடு அப்படின்னாக்கும் நம்முடைய இந்த ஆற்காடு பகுதிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பகுதிகள். அது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, அதாவது தமிழகத்தின் வடக்கு எல்லையை ஒட்டிய பகுதி அப்படிங்கிறது. எனவே இது 3.
சரிங்களா? இது 1, இது 2, இது 3. அடுத்து 4வது புனல் நாடு, அது சோழ நாடு என்பது நாம் அறிந்தது. சரிங்களா? எனவே இந்த விடை சரியான விடை. அடுத்த வினாங்கப்பா. இதுவும் பொறுத்துக. பழமொழியில் இடம்பெறுகின்ற தொடர்கள் அது உணர்த்துகின்ற பொருள் என்ன அப்படிங்கிறது. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு, அறிந்து அறிவிக்கால் நீர் படுக்கும் மாறு, அஞ்சாதே தின்பது அழிவதன் கான், அணியெல்லாம் ஆடையின் பின். அந்த பக்கம் அறிவுடைமைக்கு பின் பிற செல்வங்கள், தீயோர் பழிக்கு அஞ்சியும் தீய செயல்களை கைவிட மாட்டார்கள், பகையை வேறற களைவது, அரசன் தம் மக்களை செந்நெறியில் நிற்க செய்தல். சரிங்களா? இப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த விடை இப்ப அதாவது அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு, அரசன் தம் மக்களை செந்நெறியில் நிற்க செய்தல், அது 1. அறிந்து அறிகால் நீர் படுக்கும் மாறு, அது பார்த்தீங்கன்னா 3வது. பகையை வேறற களைவது, அது 2. அஞ்சாதே தின்பது அழிவதன் கான், தீயோர் பழிக்கு அஞ்சியும் தீய செயல்களை கைவிட மாட்டார்கள், தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள். அடுத்து அணியெல்லாம் ஆடையின் பின், பார்த்தீங்கன்னா அறிவுடைமைக்கு பின் பிற செல்வங்கள், அதாவது அணிகலன்கள் என்பவை ஆடைகளுக்கு அப்புறம்தான் அப்படிங்கிறது. அதை உணர்த்துகின்ற பொருள் அறிவுடைமைக்கு பின்னால்தான் பிற செல்வங்கள் என்று பழமொழி 400 உணர்த்துகின்றது. அடுத்ததாக பெண்ணியத்தின் 2ஆம் அலையின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இது சரியான விடை. இந்த விடை இப்ப அதாவது ஃபயர்ஸ்டோன் முதல்ல அவங்க தான் அந்த அமைப்பை ஆரம்பிக்கின்றாங்க. இந்த ஃபெட்டி பிரைடன் என்பவர் அதனுடைய அமைப்பினுடைய தலைவராக ஆகின்றார். அது மாதிரி ஜான்சன் என்ன சொல்றாரு, அந்த ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற கூட்டத்தில் சொல்றாரு, இனிமே அரசாங்கத்துல பாலியல் வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்கிறார். சட்டமாகவும் பின்னால் கொண்டு வருகின்றார். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா இறுதியாக தீவிரவாத பெண்கள் அமைப்பு வாஷிங்டனில் அணிவகுப்பு நடத்துகின்றது. இது வரிசை முறை. சரிங்களா? அடுத்ததாக கல்லாடர் என்பவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். சரியான விடை. அதாவது சேனாவரையருக்கும் தெய்வ சிலையாருக்கும் முற்பட்டவர் கல்லாடர். சரிங்களா? மீண்டும் ஒரு பொறுத்துக்கோங்கப்பா. பெரிய எழுத்து கதைப்பாடல்கள் அதன் பதிப்பாசிரியர்கள் யார் அப்படின்ட்டு. பாலக்குடி மாலை, ஆரவல்லி சூரவல்லி கதைப்பாடல், அல்லி அரசாணி மாலை, வெள்ளையம்மாள் கதைப்பாடல், காமதேனு துரைசாமி, புகழேந்தி புலவர், பொன்னுசாமி முதலியார், கருணானந்த சுவாமிகள். சரிங்களா? இப்ப இதனுடைய விடை சரியான விடை இந்த 4வது விடை. இப்ப அதாவது பவளக்கொடி மாலை, புகழேந்தி புலவர், அது 1. அடுத்து ஆரவல்லி சூரவல்லி கதைப்பாடல், பொன்னுசாமி முதலியார், அவர் 2. அடுத்ததாக அல்லி அரசாணை மாலை, கருணானந்த சுவாமிகள், அவர் 3. வெள்ளையம்மாள் கதைப்பாடல், காமதேனு துரைசாமி, அவர் 4. அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. இப்ப சரிங்களா? பிறந்த 3ஆம் மாதத்தில் அரியணை ஏறிய நாயக்க மன்னன் பார்த்தீங்கன்னா முதல் விடை ரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன். ராணி மங்கம்மாள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்துகின்றார். சரிங்களா? அடுத்ததாக ஸ்ரீ ஜானகிராமனின் புதினங்களை கால வரிசையில் நிரல்படுத்துக. சரியான வரிசை முறை இந்த 2வது. இப்ப அதாவது மோகமுள் முதலாவதாக, அடுத்து அம்மா வந்தார், அடுத்து மரப்பசு, இறுதியாக நலபாகம். சரிங்களா? அடுத்து இந்தியாவின் முதல் வீடியோ இதழை வெளியிட்ட நிறுவனம், அது இந்திய ஒளிபரப்பு சேவை. அடுத்ததாக மீண்டும் ஒரு பொறுத்துக. உரையாசிரியர்கள் 2 வகை பிரிவு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து சொன்னாங்க. அது என்னென்ன பிரிவு அவர்கள் கூறினார்கள் என்று. இளம்பொருணர், நச்சினார்க்கினியர், நாவலர் சோமசுந்தர பாரதியார், ச பாலசுந்தரம். வேனில் பிரிவும் பின்பணி பிரிவும், சிறுபொழுதும் பெரும் பொழுதும், தலைமகளை தலைவன் பிரிதல், தலைவியை உடன் கொண்டு தமரை பிரிதல், காலில் பிரிவு, களத்தில் பிரிவு. இது சரியான விடை. பார்த்தோமானால் 2வது விடை. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் பிரித்திருக்கின்றார்கள். ஆனா ஒரு உண்மையான கருத்து என்ன அப்படின்னப்ப இளம்பூரணர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் ஒருவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இந்த காலில் பிரிவும் களத்தில் பிரிவு, கலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, களத்தில் பிரிவு. சரிங்களா? இவர் ஒருவர் மட்டும்தான் இதை கூறியிருக்கின்றாருப்பா. சரிங்களா? இதன்படி பார்க்கும்போது இந்த ஏக்கு 1 என்பது இதுதான் வருகின்றது. எனவே இதுதான் சரியான விடை. மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா இடமுறை மாறி அமைக்கின்றன. சரிங்களா? அடுத்த விடை. இப்ப
லத்தீன் மொழியிலிருந்து கிளைத்தெழுந்த மொழிகள் அவை என்ன? அது இரண்டாவது. அதாவது பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மற்றும் போர்ச்சுகீஸ். சரிங்களா? அடுத்ததாக நூலக இயலில் உள்ளமைப்பை அடிப்படையாக கொண்ட நூற்பட்டியின் வகைகள் என்ன? பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்றாவது விடை சரியான விடை. ஏன்னா முதல் இது அகரை வரிசை நூற்பட்டி தான் முதலாவதாக அமையும். அதன்படி பார்க்கும்போது 2 விடைகள் 3 விடைகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் 1, 4 பொருந்தி வருவதாக சில நூல்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றன. இப்போ உதாரணம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இப்போ முதலாவதாக அகர வரிசை நூற்பட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் நூற்பட்டி, அதற்கு அடுத்ததாக பகுப்பு வாரி நூற்பட்டி. இதுல ஏன் இந்த மாதிரியான வேறுபாடு அப்படின்னாக்கா, அகர வரிசை நூற்பட்டி அமைந்து என்ன செய்றாங்க, அதுல கிளை பிரிவுகள் அமைக்கின்றார்கள். அதனால் விடையானது மாறுபடுகின்றது. இப்ப சரிங்களா? இப்ப யூஜிசி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1வது விடை கொடுத்திருக்கின்றது. சரிங்களா? அடுத்த வினாங்க. வண்ண திணை சொல்லில் இடம்பெறுவன. அதுலயே இருக்கு விடை. வண்ணம் என்பது பண்பு, திணை என்பது உறுப்பு. அவ்வளவுதான், இரண்டும் இணைந்தது. எனவே முதல்ல பண்பு வரும், அடுத்து திணை வரும். அப்ப இந்த இரண்டும் இணைந்ததுனால அந்த முதல் சொல் வரும். வண்ண திணை சொல் அப்படின்னா செங்கால் நாரை. மாறாத ஒரே உதாரணம் செங்கால் நாரை. அப்ப செம்மை என்பது வருகின்றது, திணை என்கின்ற கால் வருகின்றது, அந்த நாரை என்கின்ற முதல் சொல்லை குறிப்பிடுகின்றது. எனவே BCD. சரிங்களா? அடுத்ததாக அகக்கிளை, அகப்பெருந்திணை, அகப்புற கைக்கிளை, அகப்புற பெருந்திணை என்பன நம்பி அகப்பொருளில் எவ்வியலில் குறிக்கப்பெறுகிறது. நன்றாக கவனிங்க. இந்த இடத்துல பொருள்ன்றதே விட்டுட்டாங்க. அகப்பொருள் கைக்கிளை, அகப்பெருந்திணை, அகப்புற கைக்கிளை. இங்கே அதே மாதிரி அகப்பொருள் அப்படின்னு வரணும். அது பார்த்தீங்கன்னாக்கா 2 இடத்துலையும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அகப்பொருள்ன்றதை விட்டுட்டாங்க. இந்த பொருள்ன்ற சொல்லைச்சு விடுபட்டு போயிட்டு இருந்தாலும் இதனுடைய சரியான விடை அகத்திணை இயலில் கூறப்படுகின்றது. இந்த 4 பிரிவும் அதுலதான் அமையும். நம்பி அகப்பொருள்ல. சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக. அரசர்கள் அவர்களுக்கு பின்னால் அரியணை ஏறிய தம்பியர்: வரகுணன், கிருஷ்ணதேவராயர், வேங்கடன், சுந்தரபாண்டியன், மாரவர்மன் குலசேகரன், 3ஆம் ஸ்ரீரங்கன், பராந்தக பாண்டியன், அச்சுதராயன். இதனுடைய சரியான விடை இந்த 4வது விடை. அதாவது வரகுணன், அவருக்கு அடுத்து பதவி ஏற்றுக்கொண்டவர் பராந்தக பாண்டியன், அவர் 1. ஏன்னா வரகுணனுக்கு வாரிசு இல்லாதனால அவருடைய தம்பிதான் பதவி ஏற்றுக்கொண்டார். அதனால் அமைகின்றது தான் இந்த பொறுத்துக அட்டவணை. சரிங்களா? அடுத்ததாக கிருஷ்ணதேவராயர், அவர் பார்த்தீங்கன்னாக்கா அச்சுதராயன், அவருக்கு அடுத்ததாக வேங்கடன், அது 3ஆம் ஸ்ரீரங்கன், அது 3. சுந்தரபாண்டியன், மாரவர்மன் குலசேகரன், அவர் 4. சரிங்களா? அடுத்து கீழ்கணக்கு என்கின்ற அந்த சொல் அமைந்திருக்கின்ற அதனை கையாண்ட உரையாசிரியர்கள் யார்? சரியான விடை இந்த 4வது விடை. அதாவது முதல்ல குறிப்பிடுவது பேராசிரியர் தான் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக இளம்பூரணர், இறுதியாக குணசாகரர் அமைகின்றார். எனவே ABD என்பது சரியான விடை. நற்றினை இடம்பெற்றுள்ள வெள்ளி வீதியார் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 3 பாடல்கள். சரிங்களா? குறுந்தொகையில அவர் 8 பாடல் பாடியிருக்காரு. இதுல 3 பாடல்கள். அவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 பாடல்கள். மொத்தம் சங்க இலக்கியத்தில் அவர் பாடிய பாடல்கள். சரிங்களா? இது குறுந்தொகையில் அமைந்திருக்குது. இது நற்றிணையில். இது பிற இலக்கியங்களில் அமைந்த பாடல்கள் மீதி 3 பாடல்கள். சரிங்களா? அடுத்த வினாங்க. பொறுத்துக. நூல் யாரு, ஆசிரியர் யாரு? பாட்டியல் நூல்கள்: வெண்பா பாட்டியல், சிதம்பர பாட்டியல், பிரபந்த தீபிகை, கலித்துறை பாட்டியல். இந்த பக்கம் நவநீத நாடனார், அடுத்து குணவீர பண்டிதர், பரஞ்சோதியார், முத்தி வேங்கட சுப்பையர். இதனுடைய சரியான விடை இந்த 3வது விடை. அதாவது வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர் 1, சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதியார் அவர் 2, பிரபந்த தீபிகை முத்தி வேங்கட சுப்பையர் அவர் 3. அடுத்த கலித்துறை பாட்டியல் நவநீத நாடனார் அவர் 4. சரிங்களா? அடுத்து யாப்பருங்கலக்காரிகள் எழுதப்பட்டுள்ள யாப்பருங்கல, அதாவது யாப்பு வகை காரிகைன்னு வந்தாயிற்று. பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அது கட்டளை கலித்துறையில் தான் இயற்றப்பெறும். சரிங்களா? மாறாத பாவகை. இப்ப பார்த்துக்கோங்க. கார்ல் மார்க்ஸ் விளக்கம் மனித சமூகத்தின் வளர்ச்சி நிலைகளை வரிசைப்படுத்துக. இதனுடைய சரியான விடை இந்த விடை. அதாவது முதலாவதாக அவர் பழங்கால இனக்குழுக்களை தான் வரிசைப்படுத்துகின்றார்.
அடுத்ததாக அடிமை சமூகம், அடுத்ததாக நில உடைமை சமூகம், முதலாளித்துவ சமூகம், இறுதியாக சமதர்ம சமூகம் என்று அவர் வரிசைப்படுத்துகின்றார். அடுத்ததாக திருநாவுக்கரசர் பாடலில் இடம்பெற்றுள்ள தொடரை நிரல்படுத்துக. அது புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் கொமின் சிரிப்பும் கடைச்ச இறுதி அடியில் இடம்பெறுத பனித்த சடையும் வேண்டுவதே மாநிலத்தே அப்படிங்கிறது. சரிங்களா? எனவே இதனுடைய சரியான விடை இந்த 1வது CDGA. அடுத்ததாக ஐங்குறு நூற்றின் நெய்தல் பத்துகளை நிரல்படுத்துக. தாய்க்கு உரைத்த 10, அடுத்ததாக தோழிக்கு உரைத்த 10, தொண்டி 10, வளை 10. அடுத்த வினா, இலக்கண சூடாமணி என்னும் நூலை இயற்றியவர் யார்? இது பார்த்தீங்கன்னாக்கோ H.A. கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்கின்றார்கள். இது பார்த்தா இலக்கண சூடாமணி அப்படிங்கிற நூல்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அவர் இயற்றிய அதாவது கவி பாலபாரதி அப்படிங்கிற இந்த பெயர்ல எழுதியிருப்பவர். ஆனா என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் அல்லது உரை நூலை இயற்றியவர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ H.A. கிருஷ்ணபிள்ளை என்பது சரியான விடையாக அமைகின்றது. இப்ப சரிங்களா? வினாவில் தெளிவில்லை, அவ்வளவுதான். கம்ப ராமாயண வீடனன் அடைக்கல படல பாடல் அடிகளை நிரல்படுத்துக. இது சரியான விடை. இது இப்ப அதாவது தஞ்சன கருதினானோ, அடுத்து தாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சன தகையன் அன்று, இறுதியாக நாயகன் அருளில் நாயே சிவபெருமானை கொண்டு அவன் பாடுகின்ற பாடலடிகள். மா ராசமாணிக்கத்தின் கருத்துப்படி முற்கால பல்லவர் என்போர். இது பார்த்தீங்கன்னாக்கு சரியான விடை. அதாவது 2 கிரந்த தமிழ் மொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆய்வர்களும் இது பண்றாங்க என்ன அப்படின்னா பிராகிருத மொழியில் இயற்றினார்கள், இல்லை வடமொழியில் இருந்தது அப்படின்னு சொல்லி இறுதியான முடிவு என்ன எடுக்கப்பட்டது அப்படின்னாக்க கிரந்த தமிழ் மொழியில் பட்டயங்களை வெளியிட்டவர்கள் முற்கால பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி மா ராசமாணிக்க தம்முடைய நூலில் பல்லவர் வரலாறு நூலில் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக பழமொழி 400 நூலில் பதிவாகியுள்ள மன்னர்கள். இது பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு விடை கிடைக்கவில்லை. இருந்தாலும் சில குறிப்புகளை கொண்டு பொற்கை பாண்டியன் என்பவனை அறிய முடிகின்றது. அதாவது இந்த 2வது விடை பொற்கை பாண்டியன், மனுநீதி சோழன், நெடுஞ்சேரலாதன் அவர்கள் செய்த சில காரணங்களால் இவர்கள்லாம் அறிய முடிகின்றது. சரிங்களா? அடுத்ததாக நானாவித உருவாய் நமை ஆழ்வான் என இறைவன் காத்தருள்வதை பாடியவர் யார்? சுந்தரர். அடுத்ததாக 7ஆம் திருமுறையில் பாடியிருக்கின்றார். நாகசேனரை குண்டலகேசியின் ஆசிரியர் என குறிப்பிடுபவர் யார்? அருணாச்சலம். சரிங்களா? அடுத்ததாக நுண்பொருள் மாலை நூலின் ஆசிரியர் யார்? திருமேனிக்காரி ரத்ன கவிராயர். சமூகத்தின் அனைத்து அம்சங்களையும் வெற்றிகரமாக பிரதிபலித்திருப்பதாக அமைந்திருப்பது எது? அது யதார்த்தவாதம். கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரை எழுதிய நூல்கள் யாவை? அதாவது இந்த 3வது விடை. இப்ப தண்டி அலங்காரம் தவிர மீது எல்லாவற்றிற்கும் அவர் உரை எழுதியிருக்கின்றார். ராஜம் கிருஷ்ணனின் புதனங்கள் யாவை? பார்த்தீங்கன்னாக்கும் 4வது விடை. இப்ப அதாவது சுதந்திர ஜோதி, வளைக்கரம், சேற்றில் மனிதர்கள். இந்த இலையுதிர் காலம் கிடையாது. அது ஆங்கிலத்துல வேறொருவர் எழுதியிருக்கின்ற நாவல். அடுத்து கால் விரலில் அணியப்பட்ட அணிகலன்கள். இது எந்த விடை நீங்க கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு சரியான விடை ரொம்ப கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த பீலிங்கிற பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கடைசி காலில் இருக்கின்ற கடைசி விரலுக்கு முன்னால் இருக்கின்ற விரல் அணிகின்ற அணிகலன். அடுத்து மகரவாய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் நடுவிரல்ல அணிவது. அடுத்து காலாழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் காலினுடைய இந்த பெருவிரல்ல அணிகின்றது. பாடகம் என்பதும் பார்த்தீங்கன்னா கால் விரலில் அணியக்கூடிய அணிகலன் தான். சரிங்களா? அப்ப இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா UGC 4ன்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள், ACD மட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது பற்றி இது பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒவ்வொன்றும் அதாவது எந்த விரல்ல அணிவது என்பது தெளிவாக இருக்கின்றன. சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா பொறுத்துக. சிவசிந்தாமணி பாத்திரங்களின் உறவுகள் என்ன? இது நம்ம தெளிவாகவே எழுதிடலாம்ப்பா. எப்படி அப்படின்னா
இந்த விசையையும் கொடுத்துட்டாங்க இல்லையா, எனவே பெண்ணின் பெயர், எனவே சீவகனின் நற்றாய். அப்போ இந்த சீன்றது வந்து அதாவது இது வந்து 3ன்னு அமைகின்றது. அப்ப இந்த இடத்துல சி 3 எங்க இருக்கின்றது? இங்க இருக்கின்றது, அதாவது 1. எனவே இந்த விடை சரியான விடை. அதாவது மதனன் என்பவன் கட்டியக்காரனின் மைத்துனன் 1. அடுத்து விஜயன் என்பவன் கனகமலை சகோதரி ஒருவன் 2. அடுத்து விஜய என்பது சிவனின் நற்றாய், எனவே அது 3. அடுத்ததாக அரிமர்த்தனன் என்பவன் விஜயின் தந்தை, எனவே அது 4. சரிங்களா? ஆக இந்த ஒரு கேரக்டர் வச்சு சரியா எழுதலாம். ஏன்னா வேற எந்த இடத்துலயும் சி வந்து 1 வரல இல்லைங்களா? அப்ப பெண் என்கின்ற அந்த கதாபாத்திரம் வைத்து சரியான விடையினை தெரிவு செய்து விடலாம். சேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றிய கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதுல பாத்தீங்கன்னாப்போ தொழிற்சங்க தலைவராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் அவர் திகழ்ந்தவர் கிடையாது. எனவே டி வராது, ஏபிசி மட்டும்தான் வரும், இது மட்டும்தான் வரும். ஆனா அதையும் தெரிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா மதுரை பல்கலைக்கழகத்தின் 3வது துணைவேந்தர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இவர் வந்து 1வது துணைவேந்தராக இருந்து பெருமைக்கு உரியவர். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கு. ஆனா சரியான விடை ஏபிசி தான். சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா. தொழிற்பெயர் போல உகரம் பெற்று முடியும் நகர ஈற்று சொற்கள் தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகார நூற்பாவின்படி வரிசைப்படுத்துதல் வேண்டும். பார்த்தீங்கன்னாக்க சரியான வரிசை முறை இது. அதாவது முதல்ல மின், அடுத்ததாக பின், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பண், அடுத்ததாக கண் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த நூற்பாவானது அமைகின்றது. அடுத்து பொறுத்துக. இலக்கிய வகமை, அதனை எழுதியவர்கள் யார்? இது சரியான விடை. அதாவது 2 என்பது அமைகின்றது. ஆனா பாத்தீங்கன்னா யூஜிசி அதை தான் கொடுத்துருக்காங்க. இது விடை என்னவென்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? அல்லது நீங்க பாக்குறவங்க யாருக்காவது சரியான விடை தெரிந்தால் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். அடுத்ததாக ராணி மங்கம்மா வெளியிட்ட காசுகளில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் கள்ளழகர். மதுரை தானே, அதனால கள்ளழகர், அதுவும் தெளிவான விடைதான். மிகை யதார்த்தவியல் என்பது இந்த 4 கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இது சரியான விடை. அதாவது இது அதாவது உள்மனம் உணர்ந்தவற்றை அறிவுக்கு உட்படுத்தாமல் மிக யதார்த்தவியல் தானே. அதே மாதிரி அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக அமைவது தடையற்ற உள்மனத்தை சுய இயக்கத்தை சொல்லுதல் அல்லது எழுத்து அல்லது வேறு வழியில் வெளிப்படுத்துதல், இந்த மாதிரி அமைவதுதான் மிகை யதார்த்தவியல். சரிங்களா? அடுத்ததாக கதிரவேல் பிள்ளை சரிதம் என்ற நூலை எழுதி வெளியிட்டவர் திருவிக்கா அவர்கள். இந்த நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா கதிரவேல் பிள்ளை சரித்திரம் என்பதுதான். சரிதம் கொடுத்திருக்காங்க. சரியான விடை திருவிக்கா. இங்க பார்த்தீங்கன்னாக்கா கீவா ஜான் கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன்னா அவரால் பாதிக்கப்பட்டுதான் வந்து திருவிக்கா அவர்கள் வந்து தமிழ் மொழியில மிகவும் ஆர்வம் கொண்டார். இவர் வந்து ராயப்பட்ட பள்ளியில் அவர் வேலை செய்கின்றார் கதிரவேல் பிள்ளை அவர்கள். இவர் அவரை சந்திக்கின்ற ஒரு கண்டன மீட்டிங்ல அவர் பார்த்துட்டு அவருடைய தமிழால் ஈர்க்கப்பட்டு அதன் பிற்பாடு அவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு அவர்கிட்ட தான் தமிழ் கற்றுக்கொள்கின்றார். அவர் எழுதிய முதல் நூல் இது கதிரவேல் பிள்ளை சரித்திரம் என்பது. சரிங்களா? அதன் பிற்பாடுதான் அவருடைய நூல்கள் பிற அமைகின்றன. பஞ்சேனும் பட்டேனும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று பாடியவர் ஔவையார். அடுத்து சுஜாதாவால் எழுதப்பட்ட நீண்ட நாடகம் எது? இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்க எல்லாமே எதுவுமே பொருத்தமான விடை கிடையாது. இப்ப இது சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா பாரதி இருந்த வீடு தான் அவர் எழுதிய நாடகம், நீண்ட நாடகம். அதுவும் பார்த்தீங்கன்னா சிந்தியல் நாடகம். சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா. இதுல பாத்தீங்கன்னா யூஜிசி வந்து 2வது விடை கொடுத்திருக்கின்றாங்க. நல்ல தம்பின்றது பாத்தீங்கன்னாக்கா அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நாடகம். இங்க பாத்தீங்கன்னா 2வது விடை கொடுத்திருக்கின்றாங்க. இங்க சுஜாதா இந்த நாடகம் அவர் எழுதவும் இல்லை. நல்ல தம்பி என்கின்ற பெயரில் அவர் எழுதவே இல்லை. அடுத்து பாவண்ணன் கன்னடத்திலிருந்து மொழிபெயர்த்த நாடக நூல்கள் அவை என்னென்ன? அது சரியான விடை. இந்த 3வது விடை இப்ப அதாவது பலிபீடம், ஊருஞ்சேரியும், இறுதியாக யயாதி. சரிங்களா? அடுத்து தமிழக காண்டேகர் என்று அழைக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர். கண்ணை முடிட்டு விடை எழுதலாம். காசி காண்டேகர். சரிங்களா? அடுத்ததாக நம்மாழ்வாரின் சிறப்பு பெயர்கள். இதுவும் நமக்கு நன்றாக தெரிந்த விடைதான் இல்லைங்களா? இது சரியான விடை. இது அதாவது தடகோபன், அடுத்து காரிமாறன், வகுள ஆபரணன். இந்த கொல்லிக்காவலன் என்பது கிடையாது. சரிங்களா? அடுத்தது மறுக்கை என்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்கான நிலைக்கலன்கள். புதுமை, பெருமை, இருமை, முதுமை கிடையாது. ஆக்கம் சொல்லி வரணும். சரிங்களா? எனவே ஏபிடி என்பது சரியான விடை. அடுத்ததாக
அகவய தேடலை முன்வைத்த கவிஞர் அபியின் கவிதை தொகுப்பு. இது பார்த்தீங்கன்னாக்க சரியான விடை மௌனத்தின் நாவுகள். இங்க 2 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிறர் எழுதிய நூல். இவர் எழுதிய நூல்னு சொல்லி பார்த்தோம்னா மௌனத்தின் நாவுகள் தான். சரிங்களா? அடுத்து, முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் பழையாறை நகருக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? சரியான விடை முடிகொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக இங்க மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்கள் செய்த மொழிபெயர்ப்புகள். டிபி சித்தலங்கையா, மணவை முஸ்தப்பா, ஜி குப்புசாமி, மணவாளன். என் பெயர் சிவப்பு, அரிஸ்டாட்டிலின் கவிதையியல், ஊமை பெண்ணின் கனவுகள், புதிய கண்டுபிடிப்புகளின் வரலாறு. இதற்கு சரியான விடை இந்த 2வது விடை. அதாவது டிபி சித்தலிங்க ஐயா, அது 3. ஊமை பெண்ணின் கனவுகள் 1. அடுத்து மணவே முஸ்தப்பா, அவர் பார்த்தீங்கன்னாக்க 4வது, புதிய கண்டுபிடிப்புகளின் வரலாறு, அது 2. அடுத்து ஜி குப்புசாமி, அது பார்த்தீங்கன்னாக்கோ என் பெயர் சிவப்பு, அது 1. அடுத்து மணவாளன், அரிஸ்டாட்டிலின் கவிதையியல், அவர் 4. சரிங்களா? அடுத்த வினாங்க. இது பொறுத்துக்கதான் அவர்கள் எழுதிய நூல்கள். ஞானக்குத்தன், அப்துல் ரஹ்மான், தமிழன்பன், சுகிர்தராணி. இரவு மிருகம், அன்று வேறு கிழமை, பால் வீதி, வணக்கம் வள்ளுவ. அப்துல் ரஹ்மானானே பால் வீதி நமக்கு தெரியும், தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ தெரியும். அப்ப இந்த 2ஐ கொண்டே சரியான விடையினை அமைத்து விடலாம் இப்ப, இல்லைங்களா? சரியான விடை இந்த 3வது விடை. ஞானக்கூத்தன் அன்று வேறு கிழமை, அப்துல் ரஹ்மான் பால் வீதி, தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ, இறுதியாக சுகிர்தராணி இரவும் மிருகம், அது 4. சரிங்களா? அடுத்ததாக எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் நம்முடைய இணையத்துடைய சொற்கள் அவற்றின் விரிவாக்கம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. MAN, LAN, WAN, PAN. தனிநபர் பரப்பு பிணையம், விரிபரப்பு பிணையம், குறும்பரப்பு பிணையம், பெருநகர பரப்பு பிணையம். இது பார்த்தீங்கன்னா MAN, எம்னாக்க மெட்ரோன்னு அர்த்தம். எனவே பெருநகர பரப்பு பிணையம், அது 1. அடுத்து LAN, அது பார்த்தீங்கன்னாக்க சரியான விடை குறும்பரப்பு பிணையம், எனவே அது 2. அதாவது இந்த 1வது விடைப்பா. சரிங்களா? WAN, இது பார்த்தீங்கன்னாக்கா விரிபரப்பு பிணையம், அது 3. PAN, தனிநபர் பரப்பு பிணையம், அது 4. சரிங்களா? எனவே 4, 3, 2, 1 என்று அமைகின்றது. மெக்கன்சி சுவடிகளில் குறிக்கப்பெறும் தமிழக பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா குறும்பர்கள். இது ஆடல் அவற்றை எல்லாம் பொருத்தணும்ப்பா. கொடுகொட்டி யார் ஆடினாங்க? மல்லாடல், குடையாட்டம், மரக்கால் ஆட்டம், எல்லாமே மாதவி ஆடி காட்டுறான். ஆனா அது என்னென்ன தெய்வங்கள் ஆடியது அப்படிங்கிறத நம்முடைய வினா. முருகன், திருமால், துர்க்கை, சிவன். சரிங்களா? இப்ப சரியான விடை பொருத்துவோம். இந்த 1வது வினா விடை கொடுகொட்டி சிவன், அவர் 1. அடுத்து மல்லாடல் திருமால், அவர் 2. அடுத்ததாக குடையாட்டம், அது பார்த்தீங்கன்னாக்கோ முருகன், அது 3. அடுத்த மரக்கால் ஆட்டம், அது துர்க்கை, அவர் 4. சரிங்களா? எனவே அந்த விடை அமைகின்றது. இப்ப அடுத்ததாக நவசக்தி வார இதழின் ஆசிரியர், அவர் திருவிக்கா. பன்னிரு பாட்டியலில் கூறப்படும் பொருத்தங்களின் எண்ணிக்கை எத்தனை? 12 பொருத்தங்கள், 12. அடுத்ததாக தமிழர் இசை நூலின் ஆசிரியர் யார்? AN பெருமாள். புதிய இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களின் செல்வாக்கு காணப்படுவதற்கு காரணமாக அமைவது எது? கால பின்னணி. பழையன கழிதலும் புதியதும் இருந்தாலும் அந்த இலக்கியத்தினுடைய பின்னணியை அப்படியே கொண்டு இப்போ இலக்கியங்கள் அமைகின்றன என்பதுதான் கருத்து. இயற்பா இசைப்பா என 4000 திவ்ய பிரபந்தத்தை பகுத்தவர் யார்? நம்மாழ்வார். இங்க பாத்தீங்கன்னாக்கும் பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஈடுதான் செஞ்சிருக்காரே தவிர பகுக்கவில்லை. அம்மா ஏமா? ஏன்னா இவர் நாதமுனிகள் நூலை தொகுக்கின்றார். நாதமுனிகள், நம்மாழ்வார் கிடையாது, நாதமுனிகள். நாதமுனிகள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுக்கின்றார். அப்படி தொகுக்கும் போது இதை 2ஆக பிரிக்கின்றார். உரைகளால் அமைந்தது இயற்பா என்றும், இசை வடிவில் அமைந்தவற்றை இசைப்பா என்றும் 4000 திவ்ய பிரபந்தத்தை பகுத்தவர் நாதமுனிகள் அவர்களே. சரிங்களா? அடுத்த வினா. கீழ்கண்டோரு சங்ககால சேரநாட்டு புலவர்கள் யார்? ஏபிடி மட்டும். தம்பி குட்டுவன் பாலை பாடிய பெருங்கடுங்கோ, மருதம் பாடிய
இளங்கடுங்கோ, செம்பியனார் கிடையாது. அடுத்ததாக யாழின் உறுப்புகள் என்னென்ன? இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும், அதாவது சிபுன்னு கொடுத்துருக்காங்க. சிவபு, பத்தர் உண்டு, தோடின்றது வந்து ராக வகையில் அமையும். அடுத்து ஆணி. இந்த மூன்று கட்டாயமாக இடம்பெறும் ஒரு யாழ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இவை மூன்று கட்டாயமாக இடம்பெறும். அது பார்த்தீங்கன்னாக்கா இங்க தந்திரி இப்ப இந்த மூன்று விடை, அதாவது பிடிஇ. பிடிஇ பொறுத்தோம்னாக்கா இங்க சி வருது. இங்கேயும் பிடிஇ அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஏ வருது. இங்க பிஇன்னு சொல்லி போட்டோம்னா டி இல்ல ஏஇசியும் வருது. இங்க பியும் டியும் இருக்கு, இங்க சிஇ ஏவும் இருக்கு. அப்ப எதுக்கும் பாத்தீங்கன்னா எந்த விடை நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும்ப்பா. எனவே 4 மட்டும் சரியானது என்பது சரியான விடை கிடையாது. நிகழ்வுகளை அவை தோன்றிய கால வரிசையில் நிரல்படுத்துக. இது சரியான விடை. ஒன்றுன்னு சொல்லலாம். அதாவது எப்படி அப்படின்னாக்கும், அகராதி நிகண்டு, அடுத்ததாக ஆசிரியர் நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு, பல்பொருள் சூடாமணி நிகண்டு. இப்ப இவங்க பாத்தீங்கன்னாக்கும் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனா இது கால வரிசை முறையில வந்து மாறுபடுது. அகராதி நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு, அப்புறம் தான் ஆசிரியர் நிகண்டு, அப்புறம் பல்பொருள் சூடாமணி நிகண்டு என்கின்ற வரிசையே உண்டு. சரிங்களா? ஆக இந்த டின்றது இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. டி. சரிங்களா? அடுத்ததுங்கப்பா, சிலப்பதிகார அரங்கேற்று காதையில் வரும் பாடல் அடிகளை நிரல்படுத்துக. கூடை செய்தகை வாரத்து களைதலும், வாரம் செய்தகை கூடையில் களைதலும். அடுத்து பிண்டி செய்தகை ஆடலில் களைதலும், ஆடலில் செய்தகை பிண்டியில் களைதலும். எனவே இந்த ஒன்று என்பது சரியான விடை. அடுத்து 2006 16 15வது தமிழ் இணைய மாநாடு நடைபெற்ற இடம் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம். அதாவது திண்டுக்கல்ல இருக்கு, இங்கதான் நடந்தது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்கப்பா. அடுத்து சோழ அரசர்களை கால வரிசையில் நிரல்படுத்துக. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, முதலாம் ராஜேந்திரன், ராசாத்திராசன், இரண்டாம் ராஜேந்திர சோழன், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கும் இந்த 1வது விடை வீர ராஜேந்திர சோழன், இறுதியாக அதி ராஜேந்திர சோழன். சரிங்களா? அடுத்து யாப்பு உணரி என்கின்ற மென்பொருளின் பெயர் என்ன? அவலோகிதம் கொடுக்குறாங்க. இதற்கும் சரியான விடை கிடைக்கவில்லை. இப்ப வானகோவர்கள் என்பவர்கள் யார்? இவங்க வந்து பல்லவர்களுடைய ஆட்சி கீழே தான் இருந்தாங்க. சிற்றரசர்கள் பல்லவர்களுடைய ஆட்சி கீழே தான் இருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது பல்லவர்களுக்காக இவர்களை பற்றிய கல்வெட்டுகள் இருக்கின்றன. சோழர்களுக்கு திரை செலுத்தின. எப்படி பல்லவர்கள் இருந்துகிட்டு அவங்களுக்கு திரை செலுத்த முடியாது? அதனால இது கிடையாது. சரிங்களா? திருப்பியம் போருக்கு பின் முழு சுதந்திரம் பெற்றனர் அப்படிங்கிற கருத்தும் இது கிடையாது. அவங்க வந்து இந்த போருக்கு வந்து பல்லவர்களுக்கு அவர் உதவியாக இருந்தார்கள். ஆனா முழு சுதந்திரம் பெற்றனர் அப்படிங்கிற கருத்து கிடைக்க பெறவில்லை இப்ப. சரிங்களா? எனவே இந்த வினாவிற்கான சரியான விடையினையும் நம்ம வந்து இப்போ இது பண்ண முடியல. எனவே பாத்தீங்கன்னாக்கா ஏபி அப்படிங்கிற மட்டும்தான் பொருத்தமான விடையாக அமைகின்றன. சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா, சிறுவந்தாதிகளின் அடிப்படையில் அவற்றை பாடி ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், அதன் பிறகு திருமழிசை ஆழ்வார். எனவே ஏசிடி டி. சரிங்களா? அடுத்ததாக நிறுத்தல் அளவைகளை அவற்றின் அடிப்படையில் இறங்கு வரிசையில், அப்ப பெரிய அளவு வந்து மேல இருக்குன்னு அர்த்தம். அதுல குறைந்த அளவு அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். அதுபடி பார்க்கும்போது அப்படியே இந்த வரிசை அப்படியே நம்ப வருது. ABCDE. சரிங்களா? அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சங்க இலக்கிய சொல்லடைவு என்கின்ற அடைவின் தொகுப்பாசிரியர் யார்? பே. மாதையன். பெருங்கதையின் கதாபாத்திரங்கள் என்னென்ன? இந்த சதாநிகன் தவிர மற்ற பாத்திரங்கள் இப்ப. சரிங்களா? மாரித்தத்தன், உதயணன் தான் தலைவன். அடுத்து நரவாணன். இவங்க 2 பேரும் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள், அவனுக்கு துணையாக உதவுகின்ற பாத்திரங்கள். எனவே சரியான விடை பார்த்தோம்னாக்கும் இந்த பி தவிர ஏசிடி. சரிங்களா? அடுத்ததாக பட்டியல் பொறுத்துக்கங்க. அதாவது சரியான விடை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒண்ணுன்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய மாறுபடுத்தி பாருங்க. இப்ப குடம்பையார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அவர் வந்து மாங்காய், இங்க இதன்படி பார்க்கும்போது 3 மாங்காய் பால் உண்டு, 2 திங்கள அங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படிங்கிறது வருது.
ஆனா மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அவருக்கு குதம்பியார் மட்டும் பாடினது அப்படிங்கிற கருத்து இருக்கு. அப்ப இந்த 2 இதுவுமே அவங்கள்ட்ட இடம் பெறுது. சரிங்களா? அதே சமயம் அதனால சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏக்கு வந்து இந்த 2வது வரும். இந்த 1. அடுத்து பட்டினத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அவருக்கு 3வது ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் பெற்று அப்படிங்கிறது. அடுத்து பத்திரகிரியார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அவர் 4வது பேய் போல திரிந்து பிணம் போல் கிடந்து அப்படிங்கிறது. சிவவாக்கியர் நல்லக்கல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து இவர் 4வது. இதுதான் சரியான விடை. இப்ப சரிங்களா? இப்ப இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 3ல பாத்தீங்கன்னா இந்த வரிசை முறையே இல்லை. சரிங்களா? அடுத்து தீவிரமாகவும் அதிரடியாகவும் பல கருத்துக்களை வெளியிட்ட திறனாய்வாளராகவும் அறியப்படுபவர் தவே வீரசாமி. அடுத்த தமிழ் திரைப்பட இதழ்கள் அவை தொடங்கப்பட்ட ஆண்டின் வரிசையில் படுத்துக. பார்த்தீங்கன்னா சரியான விடை அதாவது மூவி மிர்ரர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சினிமா உலகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொம்மை. அதுக்கு அடுத்ததாக திரை. திரை வந்து இந்த நூற்றாண்டுல தான் வந்தது. அடுத்து ஆர்டே தமிழிகா என்னும் தமிழ் இலக்கண நூலை லத்தீன் மொழியில் எழுதியவர் போஸ்டா பல்செட்ரா. அடுத்து பொறுத்துக. மேலும் ஞானரதம் வெளி ஆராய்ச்சி. இந்த பக்கம் ரங்கராஜன் நான் வானமாமலை காணாசு சிவசி. இது சிவசுப்பிரமணியன் சொல்ல வராங்க. இது 4வது ஆசிரியரை. இப்ப இதனுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் அதாவது இந்த 1வது விடையும் அமைகின்றது 4வது விடையும் அமைகின்றது. இப்ப சரிங்களா? இப்ப பாருங்களேன் மேலும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இவங்க கொடுத்துட்டு போய்விட்டு 4 சிவசுப்பிரமணியன் சிவசிவம் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கும் 3வது காணாசும் கொடுத்துருக்காங்க. இது சரியான விடையிலே அறிய இயலவில்லை. ஞானரதான் நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லைங்களா? இவர் ரங்கராஜன் அப்படிங்கிறவரு வெளின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஞான வாமலை. இந்த ஆராய்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா நான் வானமாமலை அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரையும் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் மற்ற 2 ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் தெளிவாக கிடைக்கவில்லை. எனவே இதற்கும் சரியான விடை கிடைக்கப்பெறவில்லை. இப்ப சரிங்களா? அடுத்ததாக உயர்கல்வி ஆராய்ச்சியில் கருத்து திருட்டினை கண்டறியும் மென்பொருள்களை அவை உருவாக்கப்பட்ட கால அடிப்படையில் நிரல்படுத்துக. பார்த்தீங்கன்னா சரியான விடை இது அதே மாதிரிதான். முதல்ல எது வரும் அப்படின்னாக்கும் இதுதான் முதல்ல வரும். இது 1வது வரணும். அடுத்து 2வதாக உருக்குண்டு 2வது. அடுத்து 3வதாக கிராமர்லி 3வது. 4வதாக ட்ரில் பிட் அப்படிங்கிறது அமைப்பா. சரிங்களா? அப்போ CADB இங்க பாருங்க எதுவுமே அந்த வரிசை முறையில இல்லை. சரிங்களா? அடுத்து இப்ப கம்பராமாயண ஆரண்ய காண்டத்திற்கு 1903ஆம் ஆண்டு உரை வகுத்தவர் திருமயிலை சண்முகம் பிள்ளை. சிலப்பதிகார வஞ்சி காண்ட காதைகள் என்னென்ன இருக்கு இல்ல அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடணும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னாக்கும் வஞ்சி காண்ட காதைகள் வந்து ACD மட்டும் சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது வஞ்சின மாலை தவிர பிற காதைகள் எல்லாம் இடம் பெறுது இப்ப. சரிங்களா? ஆனா இவன் பாருங்க 3 கொடுத்துருக்காங்க. இணைய தமிழ் பங்களிப்பாளர்கள் இவங்க 4 பேருமே இருக்காங்க. இணைய தமிழ் பங்களிப்பாளர்கள். இதற்கும் தெளிவான விடை நம்ம இணையம் வெளியிட்டாதான் உண்டு. அடுத்து இஞ்சி என்பதன் பொருள். இதற்கும் சரியான விடை கிடைக்கப்பெறவில்லை. சரிங்களா? அடுத்ததாக 139 சென்னையில் 1801 அமைக்கப்பட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மிகப்பெரிய நீதிமன்றம் என்று பெயர் பெற்றது. அடுத்து ஊரால் பெயர் பெற்ற சங்ககால புறவர் மூலங்கிரணார். அத மூலங்கிழார் அப்படிங்கிறது மூலங்கிரணார் என்று ஆயிற்று ஊரின் பெயரால். அடுத்ததாக ஒரு பத்தி கொடுத்து வினா கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப சிற்றிலக்கியத்தின் இடையறாத தன்மைக்கு ஓமையாக சுட்டப்படுவது அருவி. நாவி ஜெயராமன் அந்தாதி தோன்றியதாக குறிப்பிடும் காலம் 5ஆம் நூற்றாண்டு. சங்க காலத்தில் கிடைவிட்ட சிற்றிலக்கியம் எது? ஆற்றுப்படை. ஆற்றுப்படை தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அப்படி வருது. சிற்றிலக்கிய வகமைகளாகவே செழித்த இலக்கியங்கள் என்ன இலக்கியங்கள்? சங்க இலக்கியங்கள். நாயக்கர் காலம் எவ்வாறு அழைக்கப்பெறுகின்றது? சிற்றிலக்கிய காலம் என்று அழைக்கப்பெறுகின்றது.
அடுத்ததாக ஒரு பாடல் கொடுத்து அதிலிருந்து வினாவிடை. ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடியை சார்ந்தவன் யார்? மாசாத்து வாணிகன் மகனை ஆகி. அதாவது கண்ணகி அரண்மனை வாயில நின்று காவலன்ட்ட சொல்றதிலிருந்து அந்த மன்னன் உயிர் திறப்பது வரையிலான பாடலடிகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அதிலிருந்து வினாக்கள் அமைகின்றனப்பா. ஆனா வினா கேட்டிருப்பது ரொம்ப எளிமையா கேட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு விடை எழுதுறாங்க, தவறாகும். பாண்டியனுடைய கூற்று என்ன? காவலாளியை விட்டு என்ன செய்யறா, உடனே உள்ள வந்தவுடனே அவர் கேட்கிறாரு, யாரையோ நீ மடக்கொடியோய் அப்படிங்கிறாரு. உடனே அவ எல்லாவற்றையும் கூறுகின்றாள். தாழ்ந்த குடையன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். சொல்றான் இல்லையா, தாழ்ந்த செழியன் தளர்ந்த செங்கோலன். இந்த தவறான நீதியினை கொடுத்ததனால் என்னுடைய குடையானது சாய்ந்தது, செங்கோலானது தவறியது என்று அவன் தன்னை கூறுகிறான். எனவே பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்ததாக கால் சிலம்பு பகர்தல் வேண்டியவன் யார்? கோவலன். பகர வேண்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பாண்டியன் அப்படின்னு, நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டா, உன்னுடைய கால் சிலம்பு பற்றி நீ சொல்லு என்று அவன் கேட்டதாக. ஆனா பாடல் அடிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கும் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி அப்படின்னு சொல்லி, நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி, அவனுடைய மனைவி ஆக்கிய நான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க இல்லைங்களா. எனவே பார்த்தீங்கன்னாக்கும் இங்க 4ன்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்த வினாப்பா, நீதிக்கு பெரும் பெயர் பெற்ற ஊர் எது? அது அவருடைய தன்னுடைய ஊரை பற்றி அவர் பெருமை கூறுகின்றார். எனவே அது சரியான விடை புகார் நகரம். அவர்தான் சொல்றா இல்லையா மேல, பெரும்பிறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே. அப்படிப்பட்ட ஊர் என்னுடைய ஊர் என்று அவர் கூறுகின்றார், கண்ணகி கூறுகின்றார். எனவே அது சரியான விடை. இதுவரைக்கும் யுஜிசி நெட் 29/6/2025 நடைபெற்ற ஷிஃப்ட் 2 அதனுடைய தமிழ் அசல் வினாத்தாள் அதனுடைய விடைகளை என்னவென்று பார்த்தோம். யுஜிசி கொடுத்திருக்கின்ற விடைகளையும் நாம் இணையாக பார்த்தோம். இதனுடைய சரியான விடைகளை உங்களுடைய கருத்து பெட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா. இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன்ப்பா, அவற்றையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.